ஆண்டு குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் 1ஆம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு காலப்புருஷனின் 2ஆம் இடமான தனக்காரகன் தனராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார். அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு என்பவர் தனக்காரகர், புத்திக்காரகர், ஞானி, ஆசிரியர், அறியாமையை போக்குபவர், அதே நேரத்துல வழிகாட்டி, மிகச்சிறந்த வழிகாட்டி, அறிவுரை கூறுபவர். இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு. குருவில்லாத வித்தை பால். அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார், குருவை பார்த்தவர், குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள். குரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு, மங்களகரமான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தான் அருள்வளிக்கிறார். குருவோட நிகழ்வு, குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால தான் நடக்குது. அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது. குரு பார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும், துன்பங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க. அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறார், அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2024-25ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனுசு ராசியை பொறுத்தளவையில் இப்ப குரு எங்க இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இது நாள் வரையும் 5ஆம் இடத்துல இருந்தவர், பாக்கியஸ்தானத்துல இருந்த குரு இப்ப சத்ரு ருத்னர் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு பயணமாகிறார். இந்த 6ஆம் இடத்துல குரு அமர்றதுனால எவ்விதமான பலன்கள் இருக்கும். உங்களோட ராசிநாதன் தான் குரு. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்விதமான பலன்கள் இருக்கு, அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எவ்விதமான பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை பார்வை பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே உங்களுக்கு அமைய போகிறது. இப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்க குரு அமர்ந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 6ஆம் இடத்துல அமர்ந்துட்டார். 6ஆம் இடத்துல பகை வீட்டுல, சுக்கிரனோட வீட்டுல குரு அமர்றார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 4ஆம் அதிபதி அவரே உங்களுக்கு 11ஆம் லாப அதிபதியாகவும் இருக்கார், 4ஆம் அதிபதியாகவும் இருக்கார், லாப அதிபதியாகவும் இருக்கார். அவரு உங்களோட ராசி அதிபதியாகவும் இருக்கார். அவர் போயிட்டு என்ன பண்ணிட்டார், 6ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். 6ஆம் இடத்துல அமர்ந்ததால என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடத்தோட தன்மைகளை பிரதிபலிப்பார். என்ன மாதிரி தன்மைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார். அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஆற்றலை தரக்கூடிய கிரகம். கடன் கேட்டா கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்க தொழிலுக்காக கடன் கேட்குறீங்க அப்படின்னா கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல கடன், நோய், பகை, எதிரி இது சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு மனோபயங்கள் ஏற்படும். அந்த மனோபயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஆனா இருந்தாலும் உங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்ததுனால இதனோட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்காது. இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வர்றது மாறி தெரியும், போறது தெரியாது, அந்த மாதிரி போயிடும். அதாவது உங்களுக்கு இதோட நிகழ்வுகள் மனோபயத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதனால இந்த 6ஆம் இடத்து குரு பயிற்சி, ஸ்தான பயிற்சியை பற்றி தனுசு ராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா,
உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. என்னன்னா, பார்வை பலன்கள் சூப்பரா இருக்கு. உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில பார்க்கிறார். அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்வை பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்தை குருள் பார்க்கறதுனால அந்த இடத்தோட தன்மைகளை உங்களோட ராசி அதிபதியை 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால அந்த இடத்தோட தன்மைகளை வந்து அதிகப்படுத்துவார். என்ன மாதிரி அதிகப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்த போறார். வருமானத்தை அதிகப்படுத்த போறார். பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட பேச்சுல வந்து கவனம் தேவைப்படுது. அதே நேரத்துல உங்களோட பேச்சுக்கு ஒரு சிறப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சொல்லால் செயலால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லணும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழில்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தன்மை. 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகமான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால வேலை தொழில் சார்ந்து அடிக்கடி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்ப குழந்தைகள், மனைவி இவங்களை விட்டு பிரிதல் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இடம் விட்டு இடம் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஓரிடத்துல இல்லாம இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்கிறவங்க, போக்குவரத்து துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்க, பயணங்கள் சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அதன் மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது சின்ன சின்ன செலவுகளை உங்களுக்கு உருவாக்குது. 12ஆம் இடத்தை சுபத்த கிரகம் பார்க்கறதுனால சிறு சிறு மருத்துவமனை செலவுகள் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில இருந்து பார்க்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா நோய்வாய்ப்படுதல், மருத்துவமனை செலவுகளை, சின்ன சின்ன செலவுகளை வந்து குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி இடம் விட்டு இடம் போறது, படிப்புக்காக போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வெளி மாநிலம், வெளியூர் இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போற இடங்கள்ல சந்திப்பு, பயணத்தின் மூலமா வருமானம், ஆதாயம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பார்வையால ஏற்படுது அப்படின்னே சொல்லணும். உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னாக்க நீங்க இருக்கிற இடத்த விட நீங்க வேறொரு இடம் மாறினீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு உண்டு, கௌரவம் அதிகரிக்கும். அதே போல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், சுகம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தளவுள்ள வருமானத்திற்கு குறைவில்லாத வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலமாக மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்துதல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல உயர்வான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும். உங்களோட முயற்சி உங்களை வெற்றியடைய வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னா வியாபாரத்தை பெரிய லெவலில் பெருகிக்கலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெருகிக்கலாம். கூட்டு தொழில்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க நீங்கள் திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் சுப்பிரமணியரை நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரணுங்க. என்ன பண்ணணும், இந்த குருப்பெயர்ச்சிக்கு முன்னாடி அல்லது குருப்பெயர்ச்சிக்கு பிறகாவது திருச்செந்தூர் சென்று நீங்கள் முருகப்பெருமான் வழிபட்டு வர்றதுனால மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வாழ்க்கையின் யோக அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமாம், உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
மன ஆரோக்கியங்கள் மேம்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உறவினர் ஒற்றுமை ஏற்படும். ஆமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சூப்பரா இருக்கும். சுகம், உங்களோட சுகம்ங்கிறது எந்த வகையிலையும் உங்களோட சுகத்துல மகிழ்ச்சியில குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்தளவில் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பதவி உயர்வு பெற்று வெளியிடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல பட்டங்கள், கௌரவம், அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புது தொழில் செய்கிறவங்களுக்கு, சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கு வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்வ புண்ணியத்துல பாத்தீங்கன்னாக்க அப்பாவோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அப்பா பூர்வீக புண்ணியத்துல மிகப்பெரிய மாற்றங்கள், சந்தோஷங்கள், குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, குழந்தைகள் நல்ல பேர் எடுக்கிறது, குழந்தைகள் நல்லா படிக்கிறது, புது புது வாரிசுகள் பார்த்தீங்கன்னாக்க வாரிசு இல்லாதவருக்கு வாரிசுகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே போல மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி, காதல் உணர்வு, அன்பு பாராட்டுதல், மகிழ்வான தருணங்களாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உத்திராடத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, உத்திராடத்தை பொறுத்த வகையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய, அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, போட்டித் தேர்வுகளில் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம பெரும் பதவியில இருக்கக்கூடிய விஐபிக்களோட சந்திப்பு, அவங்களோட உதவி கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சிறப்பா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசு சார்ந்த முயற்சிகளில் வெற்றி, அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த தொடர்புகள் அதிகரிக்கும். அதே போல அப்பா வகை உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம சூரியனார் திருக்கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த சூரியனார் கோவில் போய் வழிபட்டு வர்றதுனால உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்களாக உங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு அமைது. தனுசு ராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குது. தொழில் மாற்றம், வருமான மாற்றம், பொருளாதார மாற்றம், அதே போல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிந்தனை